ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 9 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பாட்டி வந்து எல்லாரும் gift கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்கல்ல. மனோஜால அதுக்கு மேல தாங்க முடியாம போய் இந்த மாதிரி டின்னர் சாப்பிடணும்ல, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட போய் இப்போ நீங்க யாருக்கு பரிசு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இருடா, அதுக்கு தானே நீ இவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு உடனே இப்போ பாட்டி வந்து விஜயா கிட்ட போய் அவங்க பேக் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து அதுக்குள்ள ஒரு டாலர் இருக்கு. அதை எடுத்து வீட்ல எல்லார்ட்டையும் காட்டுறாங்க. இது வந்து 6 தலைமுறையா நம்ம வீட்ல இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு இது போகணும்ல அப்படின்னு. இப்போ மனோஜ் வேற ரோஹிணி கிட்ட கேட்கிறாரு. இது ரொம்ப காசு இருக்கும்ல அப்படின்னோடனே, பழைய காலத்து நகைனால ரொம்ப காசு இருக்கும் அப்படின்னு விஜயா வேற அப்படியே சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்காங்க. நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஸ்ருதியோட அம்மா வந்து நீ தானே வசதியான குடும்பத்துல இருந்து வந்திருக்க, உனக்கு தானே தரணும்னோடனே, சும்மா இரு மம்மி, யாரையும் இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வேற அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி வந்து ஒவ்வொருத்தர் கொடுத்த கிஃப்டையும் பத்தி பேசுறாங்க. எல்லாமே எனக்கு வந்து மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா உணர்வுபூர்வமா கிஃப்ட் தந்தது முத்துவும் மீனாவும் தான் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்றாங்க. அப்புறமா எல்லாருமா கிளாப் பண்றாங்க. மீனாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்ப பாட்டி வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. முத்து போய் வண்டியில பஸ் ஏத்தி விடுறாரு. அப்போ பாட்டி வந்து கேக்குறாங்க, உனக்கு மீனாக்கு எதுவும் பிரச்சனையாடா? ஏன் நீங்க 2 பேரும் சரியாவே இது இல்ல, ஏன் ஒரு மாரியாவே இருந்தீங்கன்னோனே, அப்படிலாம் இல்ல பாட்டி, எதுவும் பிரச்சனைலாம் இல்ல பாட்டி, நீ போயிட்டு வா பாட்டின்னு சொல்லிட்டு முத்து வந்து உனக்கு ஒரு ரெட்டை விட செயின் வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கலன்னோனே, செயினாடா எனக்கு தேவை, இத்தனை வருஷமா பாப்போமான்னு ஏங்கிட்டு இருந்தவங்கள என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினால எனக்கு அதுவே பெரிய பரிசு தான் அப்படின்னு சொல்லி பாட்டி பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ முத்து வீட்டுக்குள்ள வரும்போதே அப்படியே கேட் எல்லாம் உதைச்சு தள்ளிட்டு மேல வர்றாரு. அப்போ வந்து ரோஹிணியும் மனோஜும் வந்து இந்த மாதிரி அவங்க ஷோரூம் கிளம்பிட்டு இருக்காங்க. முத்து வீட்டுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிட்டு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வைக்கிறாரு. மீனாட்ட போய் அதை எடுத்துட்டு வா அப்படின்னோடனே மீனா வந்து நகையை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. விஜய் அங்க சேர்ல உட்காந்துருக்காங்க. மனோஜ் விஜயாவே பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த நகையெல்லாம் நாங்க எங்களுக்காக கேட்கல மாமா, பாட்டிக்கு இந்த மாதிரி எதனாச்சும் செஞ்சு கொடுக்கலான்னு தான் வாங்கினோன்னே, அப்ப ஏன் நீ செய்யலை, நீங்க நகை எதுவும் போடலையே அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. இந்த கொண்டு போய் கொடுத்ததுக்கு அவன் போலீஸை கூப்பிடுறவான்னு கேட்டான்ப்பா, இது வந்து எல்லாமே கவரிங் நகை, உரசி பார்த்து அவனே சொல்லிட்டான் அப்படின்னோடனே, என்னடா சொல்ற அப்படின்னோடனே, அது எப்படிப்பா கல்யாணத்துக்கு போட்ட நகை மாறும், இவங்கள்ட்ட தானே கொடுத்தோம், இவங்க தானே பதில் சொல்லணும்னோடனே, இப்போ அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட கேட்குறாரு, நீ தான் பதில் சொல்லணும்னே. இப்போ விஜயா வந்து ரொம்ப கேஷுவலா உட்காந்துருக்காங்க. அது எப்படி கவரிங்கா மாறிச்சுன்னா நானே யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த தவிட கொண்டு வச்சு தங்கமா மாறும் சொல்லுவாங்களா, அது மாதிரி நீங்க சொல்ற கதையா இருக்குது. நான் எப்படி நம்புறது, இவன் என்கிட்ட சபதெல்லாம் போட்டு தரும்போதே ஏன் இவங்க வந்து கவரிங் நகை தந்திருக்க கூடாது அப்படின்னோடனே, இப்போ வீட்ல எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி விஜயாவை பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் செம ட்விஸ்ட்டு. ஸ்ருதி, ரவி, முத்து, மீனா இவங்க 4 பேருமா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஸ்ருதி தான் டப்பிங் பேசுவாங்களே, வேற வாய்ஸ்ல வந்து மனோஜுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு கவரிங் நகை வாங்குனீங்கல்ல, தோடு ஒரு செட்டு, வளையல் ஒரு செட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க வாங்கின லிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அந்த கவரிங் நகையோட இந்த மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் சொல்ல முடியுமான்னு இப்போ மனோஜ் யோசிக்கிறாரு. ஃபீட்பேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.